ஹோமஸ் நீரிணை பகுதியை அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியாக அறிவிக்கப் போவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருந்தவர் தானே. அவர் சொன்ன அந்த கருத்து இப்போ சர்வதேச ரீதியாக பெரும் சர்ச்சைகளையும் வாத பிரதிவாதங்களையும் உருவாக்கி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அல் ஜசீரா ஊடகம் இது சம்பந்தமாக ஒரு நீண்ட ஆய்வு கட்டுரை போட்டிருக்கிறார்கள். அந்த கட்டுரையிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட 4 முக்கியமான விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இந்த கட்டுரையை அவர்கள் சாதாரணமாக எழுதாமல் சர்வதேச ரீதியாக புகழ்பெற்ற சட்ட வல்லுநர்கள், சட்ட ஆலோசகர்கள் மற்றது இராணுவ ஆய்வாளர்கள் போன்றவர்களோட கலந்துரையாடி அவர்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையும் பெற்று தொகுத்து எழுதியிருக்கிறார்கள். அதிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட முக்கியமான 4 புள்ளிகளை பார்ப்போம். இந்த கட்டுரையினுடைய சாராம்சம் என்னென்று சொன்னால், அது சாத்தியம் இல்லை. டொனால்ட் ட்ரம்ப் அவர்களால் அப்படி ஹோமஸ் பகுதியை அமெரிக்காவினுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வர முடியாது, அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியாக மாற்றவே முடியாதுன்றதான். இதுக்கிடையில் ஈரான் மிக கடுமையாக தன்னுடைய எதிர்வினையை ஆற்றியிருக்கிறது. அது சம்பந்தமாக நாங்கள் ஏற்கனவே செய்திகளில் பார்த்துருக்கிறோம். இப்போ இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிற 4 விஷயங்களை முதலாவது விஷயம் என்னென்னு சொன்னால், அமெரிக்கா ஏதாவது ஒரு நிலப்பரப்பை, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு நிலப்பரப்பையோ அல்லது கடல் பரப்பையோ தன்னோட சேர்த்துக்கொள்ளணும். இது கண்ட்ரோல் பண்ணுறது இல்லை தானே, சும்மா போயிட்டு கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது இல்லை தானே, அனெக்ஸ் பண்ணுறது தானே. அப்படி செய்யணுமா இருந்தால் முதல்ல அமெரிக்காவுக்குள்ளேயே சில பல மாற்றங்கள் செய்யணும் என்று சொல்லி, அதனை அமெரிக்காவுக்குள்ளே செய்யக்கூடிய மாற்றங்கள் என்று சொன்னால், முதலாவது செனட் சபையில் அங்கீகாரம் பெறணும், பாராளுமன்றத்தில் அங்கீகாரம் பெறணும், அதோட அரசியலமைப்பில் மாற்றங்கள் எல்லாம் கொண்டு வரணும். ஒரு சில முக்கியமான மாற்றங்கள் என்னென்னு சொல்லி நான் டீட்டெயிலாக சொல்லல, அரசியலமைப்பில் சில மாற்றங்கள் கொண்டு வரணும். அப்படியெல்லாம் செய்தால் மட்டும்தான் அமெரிக்கா தன்னோட சேர்த்து ஒரு கடல் பகுதியையோ ஒரு நிலப்பகுதியோ இணைச்சு கொள்ள முடியுமே தவிர, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி ஒருவர் தன்னுடைய வாய்மூல உத்தரவு மூலமாகவோ அல்லது எழுத்து மூலமான ஒரு உத்தரவு மூலமாகவோ அப்படி எந்த ஒரு நிலப்பகுதியையும் அமெரிக்காவுடன் சேர்த்து கொள்ளவே முடியாது. அதுக்கு முதல்ல அமெரிக்காவுக்குள்ள மாற்றங்களை கொண்டுறணும், அங்க நிறைய விவாதிக்கணும் என்று சொல்லி. எனவே செனட் சபை உறுப்பினர்கள் அங்கீகரிக்கணும், பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கீகரிக்கணும். இது முதலாவது. அடுத்தது அதை அமெரிக்க மக்கள் விரும்பணும். அமெரிக்காவுக்கு இதுக்கு ஏற்கனவே பெண்ணாம்பரிய தேசம் உண்டு. அப்படி இருக்கும்போது இதுக்கு எக்ஸ்ட்ராவா கடல் பகுதியோ நிலப்பகுதியோ, அப்போ அதை அமெரிக்க மக்கள் விரும்பணும். எனவே இந்த கட்டுரையினுடைய முதலாவது முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஜனாதிபதி, அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தன்னுடைய இஷ்டப்படி எந்த ஒரு நிலப்பகுதியையோ கடல் பகுதியோ அமெரிக்காவுடன் இணைக்கவே முடியாது. எனவே அது சாத்தியமில்லை என்றது முதலாவது விஷயம். 2வது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஹோமஸ் நீரிணை பகுதி என்றது அது என்ன யாருமே இல்லாத, யாருடைய கட்டுப்பாட்டு கீழையும் இல்லாத ஒரு வெறும் தரிசு நிலப்பகுதியா அல்லது கவனிப்பாரற்ற ஒரு பகுதியா? இல்லைத்தானே. அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான கடல் போக்குவரத்து பாதை. அங்கால ஈரான் இருக்குது, இங்கால ஓமான் இருக்குது. ஈரானுக்கும் அதில் கணிசமான பங்குகள் இருக்குது, ஓமானுக்கும் கணிசமான பங்குகள் இருக்குது. இந்த 2 நாடுகளும் சேர்ந்து நிர்வகிக்கிறது தான் அந்த ஹோமஸ் நீரிணை பகுதி. பெரும்பாலான பங்கு ஈரான் வசம் இருக்கின்றது எங்களுக்கு தெரியும். இராணுவ ரீதியாக பார்த்தாலும் ஈரானுடைய வல்லாதிக்கம் தான் அதில் இருக்கின்றது எங்களுக்கு தெரியும். எனவே ஹோமஸ்ன்றது ஒரு கைவிடப்பட்ட பகுதியோ அல்லது தேடுவாரற்ற பகுதியோ உரிமையாளர் இல்லாத பகுதியோ அல்ல. எனவே ஹோமஸ் பகுதியை அமெரிக்காவோட இணைச்சு கொள்வது சாத்தியமே இல்லை என்று சொல்லி இந்த கட்டுரையினுடைய 2வது குறிப்பு சொல்லுது. 3வது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு விளங்கல. என்ன விளங்கியல் என்று சொன்னா, அடிப்படை விஷயம் கூட விளங்கியல. அதென்ன அடிப்படை விஷயம் விளங்கியல் என்று சொன்னா, ஒரு குறிப்பிட்ட பகுதியை இராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டுகளை வச்சுக்கிறதும், அந்த குறிப்பிட்ட இடத்தினுடைய இறையாண்மை ஒரு நாட்டினுடைய அரசாங்கத்துக்கு போறதும் ரெண்டும் ஒன்று கிடையாது, ரெண்டுமே ஒன்று கிடையாது. எனவே இறையாண்மை என்றது வேற, இராணுவ கண்ட்ரோல்ன்றது வேற. இப்ப நாங்க லெபனான் எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, லெபனான்ல ஒரு அரசாங்கம் இருக்குது. லெபனான் என்ற நாட்டுக்கு எல்லை பகுதிகள் இருக்குது, வரையறுக்கப்பட்டிருக்குது. அதுதான் லெபனான் என்று இருக்குது. ஆனால் லெபனானுடைய தெற்கு பகுதியில ஒரு சில கிராமங்கள்ல இப்ப இஸ்ரேலிய இராணுவம் நிக்குது. அந்த இடத்தை போயிட்டு ஆக்கிரமிச்சு நிற்கிறார்கள். அதுக்காக அந்த பகுதி இஸ்ரேல் என்று சொல்ல முடியுமா? இஸ்ரேலுக்கு சொந்தம் என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியாது. அது லெபனான் தான். லெபனான் இஸ் லெபனான் தான். அதே போல ஹோமஸ் நீரிணைக்கும் உரிமையாளர்கள் அங்கே இருக்கணும், ஓனர்ஸ் அங்கே இருக்கணும். ஆனால் தற்சமயம் அமெரிக்காவினுடைய அந்த பிளாக்கேட் அங்கே ஒரு தாக்கத்தை செலுத்துது, போற வர கப்பல்களை மறைக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே ஒரு பகுதியை இராணுவ ரீதியாக கண்ட்ரோல் பண்றதுன்றது வேற, இறையாண்மை செலுத்துறதுன்றது வேற. அந்த அடிப்படை வித்தியாசம் கூட டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு புரியல என்று சொல்லி அல் ஜசீராவினுடைய இந்த கட்டுரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. இது 3வது பாயிண்ட். 4வது பாயிண்ட் என்னன்னு சொன்னா,
ஒருவேளை வலுக்கட்டாயமாக அந்த பகுதி முழுவதுமாக அமெரிக்கா கைப்பற்றுமாக இருந்தால், ஒரு தாக்குதலை நடத்தியோ இன்னுமோ கைப்பற்றப்படுமாக இருந்தால், அதுக்கு பிறகும் அது அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியாக டிக்ளேர் பண்ணலாமா என்று கேட்டீங்கன்னு சொன்னால் அப்பவும் சாத்தியம் இல்லையா. அதாவது முழுமையான இராணுவ கட்டுப்பாட்டுக்களை வந்தாலுமே கூட சாத்தியம் இல்லை என்று சொல்லப்படுது. ஏனென்று சொன்னால் அந்த ஈரானினுடைய கரைகள் இருக்குத்தானே, ஈரானினுடைய கரைகள் பல நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் நீளத்துக்கு அமெரிக்காவினுடைய படைகளை கொண்டு போயிட்டு குவிச்சு அது முற்றுமுழுதாக பாதுகாக்கப்படணும். இப்ப அமெரிக்காவினுடைய மெயின்லேண்ட் இருக்குத்தானே, அந்த மெயின்லேண்ட்ல எப்படி சிவில் நிர்வாகம் நடக்கும், எப்படி போலீஸினுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கும். ஏதாவது பிரச்சனைனா போலீஸ் தானே பொறுப்பு, இராணுவம் பொறுப்பு இல்லை தானே. அதே மாதிரி எப்படி சிவில் நிர்வாகம் நடக்குமோ அதே மாதிரியான சிவில் நிர்வாகம் ஹோமுஸ் பகுதியிலையும் நடக்கணும். இதெல்லாம் நடக்கிற கதையா? இதெல்லாம் சாத்தியமான விஷயமா? எனவே எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொன்ன இந்த கருத்து சாத்தியமே இல்லை. அதாவது அமெரிக்கா தன்னுடைய ஒரு பகுதியாக அறிவிக்கிறது சாத்தியமே இல்லை என்று சொல்லி அல் ஜசீராவினுடைய அந்த கட்டுரையில சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் தான் சொல்ல காப்பாற்றணும் என்றதுக்காக, நான் உண்மையா தான் சொன்னான், பொய்யெல்லாம் சொல்லல என்றதை உறுதிப்படுத்துறதுக்காக ஒருவேளை டிக்ளேர் பண்ணுவாராக இருந்தால், இனிமேலும் இது அமெரிக்காவுக்கு தான் சொந்தம் என்று சொல்லி டிக்ளேர் பண்ணுவாராக இருந்தால், அது வெறும் அந்த வேர்ச்சுவல் என்று சொல்லுவோம். அப்படி வேர்ச்சுவலாக தான் இருக்குமே தவிர உண்மையாக இருக்காது. அதாவது ஒரு கற்பனையில தான் இருக்க முடியுமே தவிர உண்மையாக அமெரிக்காவினுடைய ஒரு பகுதியாக இருக்க வாய்ப்பில்லை என்று சொல்லி அல் ஜசீரா ஊடகம் நீண்டதொரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறது. அதில் இந்த விஷயங்கள் எல்லாமே விளங்கப்படுத்தப்பட்டுள்ளன. இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வேளையில் நேட்டோ எல்லை பரப்புக்குள் ஒரு ட்ரோன் ஒன்று அத்துமீறி நுழைந்திருக்கிறது. நேட்டோ எல்லைக்குள்ள ஒரு இனம் தெரியாத ட்ரோன் நுழைந்தா அடுத்த என்ன நடக்கும் என்று சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதாவது உடனடியாக தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கின்ற யுத்த விமானங்கள் உடனடியாக நடவடிக்கையில் இறங்குவார்கள். இந்த ட்ரோன் எங்க வந்திருக்குன்னு சொன்னா, இன்றைக்கு அதிகாலை ஒரு 4:30 மணி போல ரொமேனியாக்குள்ள வந்திருக்குது. ரொமேனியாவினுடைய ஒரு குறிப்பிட்ட பகுதிக்குள்ள வந்திருக்குது. அப்ப உடனடியாக அங்க தயார் நிலை இருந்த நேட்டோ படையினர், அதாவது நேட்டோவினுடைய ஸ்பானிஷ் படையினர், ஏன்னு சொன்னா ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு நாடு பாதுகாக்கும். கொஞ்சம் பகுதியில ஸ்பானிஷ் படையினர், கொஞ்சம் இடத்துல பிரெஞ்சு படையினர், இன்னொரு இடத்துல அமெரிக்கன் படையினர், இந்த மாதிரி கலந்த மாதிரி தான் பாதுகாக்கிறது. எனவே அந்த இடத்துல தயாராக இருந்த ஸ்பானிஷ் படையைச் சேர்ந்த F-18 விமானங்கள் உடனடியாக செயல்பட்டு 2 யுத்த விமானங்கள் ஆகாயத்தில் பறந்து அந்த ட்ரோனை சுட்டு வீழ்த்தியதாக சொல்லப்படுகிறது. இது பெரும்பாலும் ரஷ்யால இருந்து வந்த ட்ரோனாக இருக்கலாம் என்று சொல்லப்படுது. இன்னமும் அது உறுதிப்படுத்தல. எனவே இது சம்பந்தப்பட்ட விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. இந்த வருஷத்துல 2026ஆம் ஆண்டு இந்த வருஷத்துல இந்த மாதிரி ட்ரோன்கள் ரொமேனியால வச்சு சுட்டு வீழ்த்தப்படுவது இது 4வது தடவை என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹங்கேரி நாட்டில் இன்று இடம்பெற்ற பேருந்து விபத்திலே 12 பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இது பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. சர்வதேச கவனத்தை ஈர்த்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இப்ப யூரோப்ல பீக் சீசன், அதாவது ஹாலிடேயினுடைய பீக் சீசன். அப்ப எல்லா நாடுகளையும் சுற்றுலா பயணிகள் மாறி மாறி போய் கொண்டிருப்பார்கள். அந்த அடிப்படையில இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1 மணி போல M3 மோட்டவேல ஒரு பஸ் வேகமா போய் கொண்டு வந்திருக்குது. அந்த பஸ் நிறைய டூரிஸ்டை ஏற்றி கொண்டு கிட்டத்தட்ட 57 பேர் அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்திருக்கிறார்கள். அந்த பஸ் பொஸ்னியால இருந்து வந்திருக்குது. பொஸ்னியாவுக்கு ஒரு யாத்திரை போன ஒரு குழுவினர் கொண்டிருக்கக்குள்ள அதாவது ஹங்கேரி நாட்டினுடைய தலைநகர் புடாபெஸ்ட் இருக்கு தானே, அதுல இருந்து ஒரு 140 கிலோமீட்டர் தொலைவில் அந்த ரோட்டினுடைய 2 பக்கம் இருக்குதானே அந்த தடுப்பு சுவர், அதையும் உடைச்சு கொண்டு போயிட்டு அங்கால கவிழ்ந்து விழுந்ததுல 12 பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். 10 பேர் காயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சில பேருக்கு சின்ன சின்ன காயங்கள் என்று சொல்லப்படுது. சாரதிக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, அவர் உயிரோடான் இருக்கிறார். அவரிடம் இப்பொழுது விசாரணைகள் நடத்தப்படுகின்றன. சாரதிக்கு நித்திர தூக்கம் வந்ததன் காரணமாகத்தான் இந்த பஸ் விபத்து நடந்திருக்கலாம் என்று சொல்லி முதல் கட்டமாக சொல்லப்படுகிறது. எனவே புனித யாத்திரை ஒன்றுக்காக போன பயணிகளை ஏற்றிச் சென்ற பஸ் விபத்துக்குள்ளானமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள், தகவல்கள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.